இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை அது இயக்கங்கள் என்பது எல்லாமே இந்திய தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடர் இயக்கம் மட்டும் இந்திய தேசியம் என்று சொல்ல மாட்டாங்க, இந்திய நாடுன்னே சொல்ல மாட்டாங்க, இந்திய துணைக்கண்டம் என்பார்கள். இதில் தான் இந்த மொழிப்போர் வரலாற்றினுடைய அடிப்படையே அடங்கியிருக்கு. இந்திய தேசியம்னு எடுத்துக்கொண்டால் அது இந்தியா முழுவதும் ஒரு மொழி, தேசியம் என்பது ஒரு மொழியின் அடிப்படையில் தான் உருவாகும். அதை மையமாக வச்சு தான் ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உணவு, ஒரே மதம் அப்படிலாம் சொல்வதனுடைய அடையாளம் அந்த இல்லாத இந்திய தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பம். இல்லாத இந்திய தேசியத்தை. இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் இருப்பதெல்லாம் தமிழ் தேசியம், தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம், இந்தி தேசியம் உண்டே தவிர இந்திய தேசியம் கிடையாது. மொழி அடிப்படையில் தான் தேசியம் உருவாகும். இவங்க இந்தி தேசியம் என்பதற்கு பதிலாக இந்திய தேசியம்னு வைத்து இந்தியாவுக்கே ஒரே மொழி இந்தி தான் அப்படி என்பதை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை விடுதலை பெறுவதற்கு முன்னாலே தொடங்கிட்டாங்க. இந்தியா விடுதலை பெற்றது 1947 அரசியல் விடுதலை பெற்றது. ஆனால் இந்தி பிரச்சார சபை வந்தது நம்முடைய சென்னையிலேயே 1918. அப்போ இந்தியா விடுதலை பெறுவதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்தி பிரச்சார சபை வந்துருச்சு. அப்போ எங்களுக்கான மொழி, எங்கள் மொழி தமிழ் பிரச்சார சபை நீங்கள் வச்சுருக்கணுமே வடநாட்டில், இல்லை வைக்க அனுமதிப்பீங்களா, வைக்கிற முயற்சி யாராவது எடுப்பீங்களான்னா அந்த கேள்விக்கு இடமில்லை. இந்தியன்னா இந்தி தான், இந்தியா தான், இந்தியான்னா இந்தி தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு. அது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் பேசுகிற மொழி இந்தி அப்படி என்பதை ஒரு தோற்றமாக காட்ட விரும்பினார்கள். இதெல்லாம் காந்தியடிகளே ஏற்றுக்கல. இந்தியாவுக்கான ஒரு மொழி இருக்கணும்னா அது இந்துஸ்தானின்னு சொன்னாரே தவிர இந்தின்னு சொல்லலை. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கிற பொழுதெல்லாம் இந்திக்காக ஒரு மாநாடு நடத்துவார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் 1938 அப்போ தான் காங்கிரஸ் முதல் முறையாக ஆட்சிக்கு வருது நம்முடைய மாநிலத்தில். இங்கே ஒரு அமைச்சரவை, இங்கே ஒரு முதலமைச்சர் என்பதெல்லாம் நடைமுறையில் இருந்தது 1920 முதல் முறையாக. அப்போ ஆண்டது நீதி கட்சினா திராவிடர் இயக்கம். அதனால் இந்த சிக்கலே வரல. 1937 தான் காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக இங்கே ஆட்சியை பிடிக்குது. முதலமைச்சராக வந்தவர் ராஜாஜி. அவர் பேர் ராஜகோபாலாச்சாரியார். அவர் நேருஜி, காந்திஜி போல் என்னையும் சொல்லுங்கள் ராஜாஜி அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். அவர் முதலமைச்சரானார். முதலமைச்சரான உடனே அறிவிச்சிட்டார், இது இந்தியானால இந்தி தான் இருக்கணும், உங்கள் தமிழில் வீட்டோடு இருந்தால் போதும். உங்கள் தமிழ் இல்லை, எல்லா மாநில மொழியுமே அவங்கவுங்க வீட்டோடு இருந்தால் போதும். இந்தியாவை கட்டி காப்பாற்ற இந்து மதம் போதும், இந்தி மொழி போதும். இதை அவர் வெறித்தனமாக நடைமுறைப்படுத்துவதற்காக இந்தி தான் கட்டாய பாடம் என்று அறிவித்தார். கட்டாய பாடம் பள்ளிக்கூடங்களில். இதான் தொடக்கம். 1937 அறிவித்தார். அறிவித்த உடனேயே முதல் குரல் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தான் ஏற்பட்டுச்சு. அங்கே அப்போ அந்த கல்லூரி இல்லை, புலவர் கல்லூரி இல்லை, கரந்தை தமிழ்ச்சங்கம் இருந்தது. இன உணர்வாளர்கள், மொழி உணர்வாளர்கள்லாம் ஒன்று திரண்டு இந்தி எதிர்ப்புக்காக கூட்டம் போட்டார்கள். அடுத்தது ஒரு கல்லூரியில், அந்த கல்லூரி நான் படித்த கல்லூரி, அதுதான் அரசர் கல்லூரி, திருவையாறு அரசர் கல்லூரி. அங்கே செந்தமிழ் கழகம் என்ற பெயரில் இருந்த மொழி உணர்வாளர்களும் மொழி படிக்கிற மாணவர்களும் சேர்ந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு கூட்டத்தை போட்டார்கள். இந்தி தான் கட்டாய பாடம்னு அறிவிப்பு தான் வந்துச்சு, ஆணை வரல. ஆணை வருவதற்கு முன்னால் எதிர்ப்பு வந்தாச்சு. உடனே இந்த இந்தி எதிர்ப்பு நாடு முழுவதும் பரவிடுச்சு. அதை வழி நடத்த வந்தவர் பெரியார். அவர் முன்னாலே நிறுத்தியது 2 அறிஞர்களை. ஒருவர் மறைமலை அடிகள், ஆனால் அவர் தான் அன்றைக்கு மொழிக்கான ஒரு கருத்தாணையர், அத்தாரிட்டி போல் இருந்தவர். இன்னொருவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். 2 பேரையும் எல்லா மாநாட்டுக்கும் அழையுங்கள் என்று பெரியார் அறிவித்தார். அவங்க வந்துட்டாங்க. மறைமலடிகளும் வந்துவிட்டார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் வந்துவிட்டார். அதுவும் மறைமலடிகள் ஒரு படி மேலேயே போனார். சைவம் அழிந்து விட்டால் நாம் காப்பாற்றி கொள்ள முடியும், ஆனால் தமிழ் அழிந்து விட்டால் காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை, எல்லோரும் பெரியார் ராமசாமியும் பின்னே அணிவகுத்து நில்லுங்கள் என்று உடல் முழுவதும் நீர் பூசி உத்திராட்ச கோட்டை கட்டிய காவி உடை பொறுத்து கொண்டிருந்த மறைமலடிகள் அறிவித்தார். அதனால் மக்கள் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை, எல்லாரும் பெரியாருக்கு பின்னால் திரண்டாங்க. அப்போ மிகப்பெரிய மாநாடு நடந்த இடம் திருச்சிராப்பள்ளி, திருச்சி. அதுதான மையம், எல்லா மாவட்டங்களுக்கும் மையமான இடம். தமிழர் மாநாடு தான் பேர். இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய மாநாடு, பல்லாயிரக்கணக்கில் கூட்டம். இந்தி எந்த காரணத்தை முன்னிட்டும் பள்ளிகளில்
கட்டாய பாடமாக்கக்கூடாது என்பது தீர்மானம். இதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை ராஜகோபாலாச்சாரியார். சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கணும். சமஸ்கிருதம் வழக்கிழந்து போச்சு. வழக்கிழந்த சமஸ்கிருதத்துக்கு நீ உயிர் ஊட்ட முடியாது. அந்த சமஸ்கிருதத்தினுடைய பேச்சு வடிவம் இந்தி. இந்த இந்தியும் சமஸ்கிருதம் இருந்தால்தான் சனாதனத்தை வாழ வைக்க முடியும். அவருக்கு கொள்கை அதுதான். வருணாசிரமத்தை வாழ வைக்க முடியும். அவருக்கு மொழியை வாழ வைக்கிறதில்லை, மொழியின் வழியாக வருணாசிரமத்தை சனாதனத்தை வாழ வைப்பது. இந்தி என்பது எளிமைப்படுத்தப்பட்ட சமஸ்கிருதம். ரெண்டும் ஒன்று தான், ஒரே எழுத்து ஒரே சொற்கள். ஆனால் எளிமையோடு இருக்கக்கூடிய இந்தி உருவாக்கப்பட்டது வெறும் 500 ஆண்டு தான். இன்றைக்கு 500 ஆண்டுக்கு முன்னால் தான் இந்தி உருவாக்கப்பட்டது லல்லு ஜலால் என்பவரால். அந்த இந்தி கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறது மிகவும் ஈஸி. இப்படியே சொன்னார் ராஜகோபாலாச்சாரியார். ஹிந்தி கற்றுண்டா சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அது வழியாக இந்தியை நோக்கி தான், இந்தியின் வழியாக சமஸ்கிருதத்தை நோக்கி அழைத்து செல்வது அவருடைய நோக்கம். அதனுடைய இலக்கு என்பது வருணாசிரம சமூகத்தை மறுபடியும் நிலைநாட்டுவது, மீண்டும் சனாதனத்த சமூகத்தை நிறுவுவது. அதன் உச்சியில் யார் இருப்பான்னு தெரியும் எல்லாத்துக்கும். இதுதான் உங்களுடைய நோக்கம். 38 சட்டமே போட்டார். இத்தனை மாநாடு, இத்தனை எதிர்ப்பு, இத்தனை ஊர்வலம், இத்தனை நடந்தும் சட்டம் தான் அறிவிச்சிட்டார். 1938 ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் இந்தி தான் கட்டாய பாடம்னு அறிவித்துட்டார். 125 பள்ளிகளில் வந்துருச்சு. உடனே அதுக்கான போராட்டம் வெடிச்சிருச்சு. போராட்டம் வெடித்தது இவர் ஆணை போடுவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாலே போராட்டம் வெடிச்சிருச்சு. அந்த போராட்டத்தில் முதல் முறையாக கைதானவர் கோவையைச் சேர்ந்தவர், கோவை பல்லடத்தைச் சேர்ந்தவர், பல்லடம் பொன்னுசாமி. அவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்றைக்கு யாருக்கும் தெரியாது. அந்த ஜூன் 3ஆம் நாள் தான் 1938 ஜூன் 3ஆம் நாள். இந்தி கட்டாயம் ஆணை வந்தது ஏப்ரல். ஆனால் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது 1 மாதம், இது 2 மாதம் பின்னால் ஜூன் மாதம், ஜூன் 3ஆம் நாள். ஏப்ரலில் ஆணை போட்டுட்டார் ராஜகோபாலாச்சாரியார். அதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. இப்போ கடுமையான போராட்டம் என்பது மறியல், அதுதான் உச்சகட்டம். அது நடந்தது ஜூன் மாதம் 3ஆம் நாள் ராஜகோபாலாச்சாரியாருடைய வீட்டின் முன்னால். அதை மட்டும் பெரியார் வேண்டாம் அப்படின்ட்டார். முதலமைச்சருடைய வீட்டுக்கு முன்னால் மறியல் செய்ய வேண்டாம், இந்தி திணிக்கப்படுவது பள்ளிகளில், அதனால் பள்ளிகளுக்கு முன்னால் தான் மறியல் செய்ய வேண்டும். சென்னை இந்து தியாலஜிக்கல் பள்ளியின் முன்னால் தான் மறியல் நடக்கும்னு அறிவிச்சிட்டார் அடுத்த நாளே. ஆனால் பல்லடம் பொன்னுசாமி கைது, 6 மாதம் சிறை. அவர் யார்? காங்கிரஸ்காரர். 38 மொழி போராட்டம் கட்சி கடந்து நடந்த போராட்டம். வழிநடத்தியவர் பெரியார். ஆனால் பங்கேற்றவர்கள் எல்லாரும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். மதம் கடந்து, இனம் கடந்து, கட்சி கடந்து மொழியை காப்பாற்ற ஒன்று திரண்ட போராட்டம். இதை புரிந்து கொண்டதனாலே தான் பெரியார் எந்த இடத்திலும் கட்சியின் அடையாளம் கூடாது, எல்லா இடத்திலும் மூவேந்தருடைய சின்னம் புலி, வில், கயல் அது மட்டும்தான் இருக்க வேண்டும், அதான் தமிழ் கொடி. இப்போ நேர்மையாக நடத்தினார் பெரியார் அந்த போராட்டத்தை. இன்றைக்கி பல பேர் சொல்கிறாங்க மறைமலையடிகளும் சோமசுந்தர பாரதியும் நடத்திய போராட்டத்தில் போய் பெரியார் ஒட்டி கொண்டார். இப்படிலாம் வரலாற்றை திரிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. பெரியார் தான் அவர்களை முன்னிறுத்துங்கள் என்றார். நான் 4வது தான் படித்தேன், நான் சொன்னால் அதை பற்றி மக்களுக்கு நம்பிக்கை வராது. மறைமலையடிகளும் சோமசுந்தர பாரதியும் அந்த மொழிக்கடலில் நீந்தி எழுந்த மாபெரும் அறிஞர்கள், அவர்களை முதன்மைப்படுத்துங்கள் என்றார். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு நம்முடைய சமயம் அழிந்தால் உயிர்ப்பித்து விட முடியும், தமிழ் அழிந்தால் உயிர்ப்பிக்க முடியாது, பெரியாருக்கு பின்னால் அணிமுகங்கள் என்று அவர்களும் நேர்மையாய் சொன்னார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாடு நடந்தது, பங்கேற்றார்கள். ஜூன் 3க்கு பிறகு நடந்த அந்த மறியல் சென்னை இந்து தியாலஜிக்கல் பள்ளி. பெரியார் அதை முறைப்படுத்தி நடத்தினார். அவருக்கு தான் தெரியும் அந்த போராட்ட முறைகள் எல்லாம். ஒரு நாளைக்கு 2 பேர் தான், வாரத்தில் 4 நாட்கள் ஆண்கள், 1 நாள் மட்டும் பெண்கள். போராட்டம் நடக்கிற இடம் சென்னை, ஆனால் போராடுகின்ற மக்கள் கூடுகின்ற இடம், ஒன்று திரளுகின்ற இடம் கோவை. கோவையின் ஈரோடு. இன்றைக்கு தானே ஈரோடு தனி மாவட்டம், அன்றைக்கு கோவை மாவட்டம் தான். கோவை மாவட்டம் ஈரோட்டிலே பெரியார் வீட்டிலே தான் எல்லாரும் தங்கியிருப்பார்கள். வழக்கமாகவே பெரியார் வீடு என்பது ஒரு சத்திரம்னு சொல்லுவாங்க. அரசியல் தலைவர்களில் தன்னுடைய வீட்டை எல்லாருக்கும் பொதுவாக ஆக்கி வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கிய ஒரே தலைவர் வரலாற்றில் பெரியார் தான். இல்லைன்னா முன்னோடி தலைவர் பெரியார் தான். இது இந்திய எதிர்ப்பு போராட்டம் சும்மா இருப்பாரா? நாடு முழுவதும் இருந்து வந்து விட்டார்கள். எல்லாருக்கும் அவர் வீட்டில் தான் சாப்பாடு, அவர் வீட்டில் தான் தங்குமிடம். சென்னையிலிருந்து செய்தி வரும்,
ஆம்பளையை அனுப்புங்க 4 பேர், 2 பெம்பளையை அனுப்புங்க என்று சொன்னால் உடனே என்ன பண்ணும்? காவல்துறை விழிப்படைந்து கொள்ளும். இங்கிருந்து தான் போகுது ஆள், சுற்றி வளைச்சிடுவான், இங்கே நிறுத்திடுவான். அதுக்காக ஒரு போராட்ட உத்தியை வகுத்துக்கிட்டார் பெரியார். நெசவுக்கு பெயர் போன இடம் ஈரோடு. 8 வேட்டி அனுப்புங்கள், 2 சேலை அனுப்புங்கள், இப்படி தான் கடிதம் வரும். வேட்டி சேலைன்னு பார்த்தா அது நெசவுக்கு பேர் போன ஒருத்தர் அனுப்பட்ட வேட்டியும் சேலையும் என்று காவல்துறை அமைதியாகிவிடும். உண்மையில் அதற்கு பின்னால் வேட்டி என்றால் ஆண்கள், சேலை என்றால் பெண்கள் என்பது அவர்கள் புரிந்து கொள்ள நீண்ட காலமானது. அப்படி நடந்த போராட்டம் 1½ ஆண்டு காலம் நடந்தது. பெரியார் நடத்திய போராட்டம் அடையாள போராட்டம் அல்ல, தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஆவேச போராட்டம் அல்ல, தீர்வு காணும் போராட்டம். பெரியார் நடத்துகின்ற ஒவ்வொரு போராட்டமும் அப்படித்தான் இருக்கும். எங்கள் தமிழுக்கு வாழ்வு உண்டா இல்லையா, இதுதான். இப்போ இங்கே உள்ள பல பேருக்கு புரிவது ரொம்ப கடினம். காரணம் 38ல் எப்படி கல்வி முறை இருந்தது என்பதை இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்களுக்கே தெரியாது. நான் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். எங்களுடைய கல்வித்துறையில் என்ன நடந்தது என்பதை எங்களைப் போல உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும். அதுவும் எல்லாராலும் சொல்ல முடியாது. 1938 125 பள்ளிகளில் கட்டாயம் இந்தி அனுப்பிட்டு விட்டார்கள். அப்பொழுது ஒவ்வொரு பள்ளியிலும் முதல் மொழி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், சம்ஸ்கிருதம். அது போதாதான். 2வது மொழி ஆங்கிலம், 3வது விருப்ப பாடம் தான் தமிழ். அதையும் நீக்கி கட்டாய பாடம் இந்தின்னு கொண்டு வர்றார். அப்போ தமிழுக்கு எங்கே இடம்? எதுக்கு உங்களுக்கு இடம்? வீட்டில் போய் பேசுங்க. அது வெறும் பேச்சு மொழியாக இருந்தால் போதும், சீக்கிரம் செத்தா போதும், இந்தியான்னா இந்தி மட்டும் இருந்தால் போதும் என்பது தான். 38 வெள்ளைக்காரன் இருக்கிறான். அப்பொழுதே இப்படி ஒரு கொடுமை. இதனால தான் மிகப்பெரிய போராட்டமாக அது வெடித்தது. எல்லாரும் ஒன்று திரண்டார்கள். விருப்ப பாடத்துக்கு கூட அனுமதிக்காமல் ஒரு அரசாங்கமா, அதுக்கு கூட எங்களுக்கு இடம் இல்லையா என்பதனாலே தான் கொந்தளித்து போனார்கள். அப்படி 1½ ஆண்டு நடந்த போராட்டத்தில் இறந்து போனவர்கள் 2 பேர். ஒருவர் நடராசன், இன்னொருவர் பெயர் தாளமுத்து. நடராசன், தாளமுத்து 2 பேருடைய நினைவிடம் இப்பொழுதும் மூலக்கொத்தளம் சென்னையிலே உள்ளது. எதிர்காலத்தில் தமிழன் ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த 2 பேருக்கும் நினைவிடம் எழுப்பப்படும். அண்ணா அறிவித்தார். கண்ணீர் பொங்க பேசினார், உணர்ச்சி பொங்க பேசினார். நினைவிடம் எழுப்பப்படும். இவர்களுடைய பெயர் முதன்மையான இடங்களுக்கெல்லாம் சூட்டப்படும், இவர்கள் பெயர் நினைவு கூறப்படும் என்று அண்ணா அறிவித்தார். இப்போ நடந்துருச்சு. அரசினுடைய கட்டடத்திற்கு பெயர் தாளமுத்து நடராசன் நினைவிடம். இந்த ஆண்டு தான், போன ஜனவரி 25ஆம் நாள் தான் மூலக்கொத்தளத்தில் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தை புதுப்பித்து, அது ஒரு சுடுகாடு, உள்ளே போகவே முடியாது, அதுக்கு நடைபாதை அமைத்து, மேற்கூரை அமைத்து, முதலமைச்சரே போயிட்டார். முதலமைச்சரே போன பிறகு இப்போ அழகான சாலை அமைந்துச்சு. இந்த நேரம்தான் பராசக்தி வந்திருக்கிறது. இது ஒரு பெரும் சக்தியை எழுப்பும். இந்த பராசக்தியை பார்ப்பவர்கள் மொழி போராட்டத்தில் இறந்து போன முதல் மாவீரர்கள் யார்? நடராசன், தாளமுத்து. நினைவிடம் எங்கே? சென்னை மூலக்கொத்தளம். இப்பொழுதும் அங்கே தான் இருக்கிறது. எல்லாரும் செல்ல எளிதான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூரை அமைத்திருக்கிறார்கள், புதுப்பித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவற்றை புதுப்பித்திருக்கிறார். அண்ணா அன்றைக்கு அறிவித்தார், இன்றைக்கு அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்கு 38க்கு பிறகு தான் 1940 1½ ஆண்டு போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. 40 பிப்ரவரி 21ஆம் நாள் இடையிலேயே ராஜகோபாலாச்சாரியார் பதவியை விட்டு விலகினார். ஆனால் போட்ட ஆணையை திரும்ப பெறலை. அது பிற்போக்கோ முற்போக்கோ, அது என்னுடைய போக்கு, அதுதான். நான் அதிலிருந்து விலக மாட்டேன். அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. மக்கள் சமமாக இருக்கக்கூடாது, சமத்துவம் என்பது வரவே கூடாது, சமூக அடுக்கு என்பது ஜாதியின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும், படிப்பதற்கு ஒரு ஜாதி மட்டும்தான் இருக்கணும், அந்த சனாதனம் நிலைபெறக வடமொழி வர வேண்டும், வடமொழிக்கு முதல் படியாக இந்தி வர வேண்டும். இது அவருடைய கொள்கை. அதனால் நான் போட்ட ஆணையை நான் திரும்ப பெற மாட்டேன். ஆனால் பதவியை விட்டு விலகிட்டார். ஆளுநர் தான் வந்தார். அந்த ஆளுநருடைய பெயரில் இருப்பது தான் நம்முடைய கோவையில் இப்பொழுதும் இருக்கிற ஹோப் காலேஜ். அவர் பெயர் சர் ஆர்தர் ஹோப். அந்த ஆளுநர் தான், ஆர்தர் ஹோப் என்ற ஆளுநர் தான் இந்த ஆணையை நீக்கினார். கட்டாய இந்தி இல்லை. மக்கள் எழுச்சி, இவ்வளோ பெரிய போராட்டம், 1½ ஆண்டு போராட்டம், மக்களை இறக்குற அளவுக்கு போராட்டம். அதனால் இனி கட்டாய இந்தி இல்லைன்னு ஆணை போட்ட அந்த நாள் 1940 பிப்ரவரி 21. இன்றைக்கி அந்த நாள் உலக தாய்மொழி நாள். இந்த வரலாற்றை இணைத்து பேசியிருக்கணுமே தமிழினம். இதற்கு உரிமை கொண்டாட வேண்டிய இனம் அல்லவா தமிழினம். ஏன் பேசலை?
வரலாற்றை நினைவு கூறுகிற வாய்ப்பு வரலை. இப்போ வந்துருச்சு. பராசக்தி ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கு. மொழிப்போர் எப்படி இறந்தது? ஏன் ஆவேசத்தினாலா? இல்லை, எனக்கு பிறகும் இந்த மொழி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால். எங்களுக்கு பிறகும் எங்கள் இனம் இதே போன்ற கல்வி வாய்ப்பை பெற வேண்டும், சமத்துவமான சமூக வளர்ச்சி அனைத்தையும் பெற வேண்டும் என்ற ஏக்கத்தால். அதனால் உயிரிழந்தார்கள், போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். அதை நாம் இழந்துவிட மாட்டோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக ஒரு படமே வந்திருக்கிறது. இனி இவற்றை இணைத்து பேசுவார்கள், பேச வேண்டும். பிப்ரவரி 21 யுனெஸ்கோ தான் அறிவித்தது. அவங்க சொன்னது, வங்காளத்தில் இங்கே உருது மொழியை எதிர்த்து 5 வங்காளி செத்தாங்க, அதனாலே வந்தது தான் உலகத்தாய்மொழினார். 5 பேர் செத்ததுக்கே இப்படி நீ உலகத்தாய்மொழினால் கொண்டாடுகிறாயே, நாங்கள் 400 பேருக்கு மேல் அல்லவா எங்கள் மொழிக்காக பறி கொடுத்துருக்குறோம். சொல்லலை. நாம் சொல்லியிருந்தால் செஞ்சுருப்பாங்க, யுனெஸ்கோ செஞ்சுருக்கோம். அது நேர்மை, அவனுக்கு விருப்பே கிடையாது. வங்காளிகள் சொன்னார்கள், நிறைவேற்றினார்கள். ஆனால் நாம் அந்த நாளுக்கு உரிமை உடையவர்கள் சொல்லவில்லை. ஆனால் உயிருடைய எண்ணிக்கை, உயிரிழந்தவர் எண்ணிக்கை அதை விட அதிகம். 38 போராட்டம் முடிஞ்சிருச்சு. கட்டாய இந்தி நீக்கப்பட்டு விட்டது. 48 இந்திய அரசியல் விடுதலை பெற்று விட்டது. மறுபடியும் இந்திக்காரர்கள் துள்ளினார்கள், எங்கள் இந்தி. மறுபடியும் எல்லா மாநிலத்திலும் இந்தி என்றார்கள். எல்லா மாநிலமும் அமைதியாக்குது. இங்கேயும் பேசுவாங்க பல பேர், ஆங்கிலமே உங்களுக்கு அந்நிய மொழி தானே, அந்நிய மொழி படிச்சிங்கள, அதே போல் இந்தி உங்களுக்கு அந்நிய மொழிங்கிறீங்களே, இப்போ இந்தியும் அந்நிய மொழி தானே, ஆங்கிலத்தை படித்தது போல் இதையும் படிச்சிருங்க. ரொம்ப எளிமையான வாதம். என்ன பொருள் இதில்? ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்தீர்கள், இனிமேல் இந்திக்காரனுக்கு அடிமையாக இருந்தீர்கள். ஏதோ ஒரு காலத்தில் யாருக்காவது அடிமையாக இருந்து விடுவோம் என்று எண்ணியவர்கள் அமைதி காத்தார்கள். வெள்ளைக்காரனுக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம், அவனுடைய மொழியை சுமந்தோம், இப்போ இந்திக்காரா உனக்கு நாங்கள் அடிமையா என்று கேட்டவர்கள் இந்தியை எதிர்த்தார்கள். அதுதான் தமிழ்நாடு, அதுதான் திராவிடர் இயக்கம். அதனால தான் இந்த போராட்டம். 48 அவங்களுக்கு புரியல. ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அமைதி காத்தார்கள். ஏதோ ஒரு மொழிக்கு அடிமையாக இருந்து விடுவோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள், அமைதி காத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. இது பெரியார் மண், இது சுயமரியாதை மண். ஏற்கனவே 38 வெற்றி பெற்ற மண். அதனால் 48 மறுபடியும் போராட்டம். அப்பொழுது இருந்த முதலமைச்சர் மிக நேர்மையான மனிதர், நல்ல மனிதர், மாமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் அரசியலுக்கு வந்ததே பெரியாரால் தான். அவர் பெரியாரை பார்த்து பயந்தார். நான் என்ன சொன்னாலும் இந்த கல்வி அமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாருங்க என்று அவர் கைகாட்டியது அன்றைய கல்வி அமைச்சர். அவர் கோவையை சேர்ந்தவர் தான், அவினாசிலிங்கம் செட்டியார். அவருடைய சித்தப்பா தான் ராமலிங்கம் செட்டியார். அவர் தான் கூட்டுறவின் தந்தை. அவர் தான் ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் என்று இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்திக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்தவர். ஆனால் அவரோட அண்ணன் பையன் அவினாசிலிங்கம் செட்டியார் இந்திக்கு ஆதரவாக ஆணை போட்டவர். வரலாறு பல வியப்புகளை சந்திக்கிறது. இதில் எந்த ஒன்றை தொடங்கினாலும் அது ஏதோ ஒன்றில் போய் இடிக்கும். அவர் தான். அப்பொழுதும் மறுபடி போராட்டம். ஆனால் அது 1.5 ஆண்டு போராட்டம் அல்ல, 56 நாள் போராட்டம். உடனே அவங்க ஒரு சமாதானத்துக்கு வந்தாங்க. ஒரு பேருக்கு இருக்கட்டும்ங்க, டெல்லியில் உள்ளவங்களாம் இந்தியை வச்சியாங்கிறான், அதனால் நீங்கள் இந்தியை விருப்ப பாடம், அந்த வினாத்தாலே எழுதி கொடுத்தா கூட போதும், மதிப்பெண்லாம் தேவையில்லை, அது முதன்மையும் இல்லை, விருப்ப பாடம் சும்மா ஒரு பாடமாக இருக்கட்டும், அது ஒரு கணக்கில் மட்டும் வச்சுக்கோங்க, மதிப்பெண்ணெல்லாம் நாங்கள் ஒன்றும் கணக்கில் எடுக்க மாட்டோம்ட்டாங்க. முடிஞ்சது. 48 போராட்டம் முடிஞ்சது. மொத்தம் நமக்கு நடந்த மொழி போராட்டம் 4 போராட்டம். முதல் மொழி போராட்டம் தான் 38, அது கல்வி தொடர்பானது. 2வது போராட்டம் 48, அது கல்வி தொடர்பானது. 2லையுமே வெற்றி பெற்று விட்டோம், கல்வியில் இல்லை. 60 நடந்த போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம் இல்லை, இதுக்கும் கல்விக்கும் தொடர்பே இல்லை, இது ஆட்சி மொழி போராட்டம். இப்போ சொன்னோமே, இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும், இதான் விவாதம். அதுக்காகத்தான் அரசியல் சட்டம் உருவாக்குற ஒரு குழு, அரசியல் உருவாக்க குழு, அவங்க சொல்வது அரசியல் நிர்ணய சபை. இப்போ யார் உருவாக்கணும்? இந்தியா விடுதலை பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சேர்ந்து உருவாக்க வேண்டியது. அது அப்படிலாம் உருவாக்கணும், இந்திக்கு எதிர்ப்பான சூழலை உருவாக்கிடுவாங்க, நமக்கு வேண்டியவங்களையா பார்த்து போடுங்க என்று ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களாய் போட்டு அதுக்கு பேர் சொன்னார்கள் அரசியல் நிர்ணய சபை. அந்த குழுவில் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு குழு. அதை எழுதுகின்ற முயற்சியில் ஈடுபட்டது ஒரு குழு, அவருக்கு பேர் எம்என் ராவுன்னு பேர். அதை ஒழுங்குபடுத்துகிற பணி ஒப்படைக்கப்பட்டது தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களிடத்தில். அவர்கிட்ட எழுதுகிற பணியை ஒப்படைக்கலை, எழுதியதை ஒழுங்குபடுத்துகிற பணியை தான் ஒப்படைத்தார்கள். அப்போ அம்பேத்கர் 2 வேலையை செஞ்சார். ஒன்று, எந்த பிரிவுக்கு வேண்டுமானாலும்
உதவித்தொகை கொடுக்கலாம் என்று ஏற்கனவே எழுதியிருந்தாங்க. எம்என் ராவ் குழு எழுதியிருந்தது. அதில் அம்பேத்கர் ஒரு சொல்ல நினைத்தார். எனி கிளாஸ் என்பதை எனி பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு உருவாக்கினார். அந்த ஏதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி, சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பின்தங்கியவங்களுக்கு மட்டும்தான் உதவி, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னார். அந்த சொல்லால் தான் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட சமூகம் காப்பாற்றப்பட்டது அண்ணல் அம்பேத்கரால். இன்னொன்று, அவர் சார்ந்திருந்த அந்த மக்கள், பட்டியலின மக்கள், அவர்களுக்கு 42லேயே இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்து விட்டார். அதை அரசியல் சட்டத்தில் உறுதிப்படுத்திட்டார். அதையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று அம்பேத்கர் கோரிக்கை வைத்தார். ஆனால் ஏற்கலை. பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி நீ பேசாதே, அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிற அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பேசட்டும் என்றார்கள். அம்பேத்கரை போன்ற ஒரு அறிவாளி பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கிடைக்கல. இருந்த அறிவாளிகள்லாம் வெளியில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அரசியல் நிர்ணய சபை அந்த குழுவுக்குள்ளே போக முடியல. அதனால் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என்பது கலைஞரும் பிபி சிங்கும் பெற்றுக் கொடுத்தார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு அது 27 விழுக்காடு. அது வேற தனி கதை. அது சமூக நீதி சார்ந்தது. மொழியும் சமூக நீதியினுடைய ஒரு பகுதி தான். இந்த மொழி சார்ந்த ஒன்று தான் விவாதத்துக்கு வருது. இது மொழி கொஞ்சம் உணர்ச்சி வயமான ஒரு சூழலை உண்டாக்கக்கூடியது. அந்த குழு விவாதத்தை கடைசி கட்டமாக வச்சுக்கிட்டாங்க. இது 3 ஆண்டாக நடக்குது. அரசியல் சட்டம் உருவாக்குற பணி 49 விடுதலை கிடச்சிருச்சு. 1949 செப்டம்பர் மாதம் 12, 13 2 நாளும் தான் எந்த மொழி இந்தியாவுக்கு அரசியல் சட்டம், அரசியல் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்கான விவாதம். இந்திக்காரர்கள் ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க. இந்தி தான் இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருக்கணும். அதை நம்முடைய தென்னாட்டவர்கள் ஏற்கவில்லை. மிக வலுவான வாதங்களை மிக கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள். அது நடக்கிற சண்டையெல்லாம் மிகவும் அனல் பறக்கிற விவாதங்கள் தான். அது எல்லாமே இருக்குது. அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதங்கள் புத்தகமாக இருக்குது. அப்பொழுது தான் எல்லாம் கோவைக்கு பெரிய பங்கு உண்டு. இந்தியை திணிப்பதில் 48 ஆர்வம் காட்டிய அவினாசிலிங்கம் கோவை. ஆனால் அரசியல் சட்டத்தை குழுவில் இருந்த இன்னொருவர் ஆட்சி மொழியாக இந்தி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அனல்கக்கி பேசினார். அவரும் கோவை. அவர் தான் ராமலிங்கம் செட்டியார், ராமலிங்கம் செட்டியார். இப்பொழுதே எனக்கு இன்னொரு நாட்டில் இருக்கிற உணர்வைத்தான் டெல்லி தருகிறது. இந்தி திணிக்கப்பட்டால், ஆட்சி மொழி ஆக்கப்பட்டால் நான் இன்னொரு நாட்டில் தான் இருப்பேன், அப்படி ஒரு சூழல் வந்தே தீரும் என்று அரசியல் உருவாக்க குழுவிலேயே பேசினார். அதனால் இந்தி எந்த வடிவத்திலேயும் ஆட்சி மொழி ஆகக்கூடாது என்று பேசினார். இன்னொருவர் அதை விட கடுமையாக பேசினார். அவர் சொன்னது, இந்தி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும். அவர் 2ஆக பிரிச்சுட்டார். இந்தியா, இந்தி இல்லாத இந்தியா 2ஆக பிரிச்சுட்டார் அவர். நீங்கள் இந்தி ஆட்சி மொழியாக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்தியா கிடைக்கும். இந்தி ஆட்சி மொழியாவதில் இருந்து நீங்கள் விலகி கொண்டால் முழு இந்தியா கிடைக்கும். உங்களுக்கு எந்த இந்தியா வேண்டும்? முழு இந்தியாவா இந்தியாவான்னு கேட்டார். எல்லாம் அதிர்ச்சியோடு பார்க்குறான். என்ன இப்படி பேசுகிறார் இவர் அப்படின்னு. ஆமாம், எங்கள் மாநிலத்தில் ஒரு மாமலை இருக்கிறது. அது பெரியார் ஈவே ராமசாமி. நீங்கள் ஏற்கனவே 38 இந்தியை திணித்து கையை சுட்டு கொண்டவர்கள். மறுபடியும் இந்தியை திணித்தால் அவரை நினைவில் வைத்துக்கொண்டு இந்தியை திணியுங்கள். இந்தியை திணித்தால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது என்றார். அப்படி பேசியவர் காங்கிரஸ்காரர், அதுவும் பார்ப்பனர், பிராமணர். நிதியமைச்சராகவே பின்னால் வந்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. இப்படிலாம் நடந்துச்சு. இந்த மொழி கடந்து இனம் கடந்துன்னு சொன்னோமே, இப்படிலாம் பார்க்கணும். எல்லாரும் இந்த மொழி உணர்வோடு இருந்தார்கள். இவங்களுக்கு பேசுகிற வாய்ப்பே கிடச்சிது அரசியல் நிர்ணய சபையில். அப்போ தான் அச்சப்பட்டாங்க. சரி, வாக்கெடுப்புக்கு விடுங்க அப்படின்ட்டாங்க. வாக்கெடுப்புக்கு விட்டாங்க. ஆட்சி மொழி குழு மட்டுமே வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டது. இந்திக்கு ஆதரவு எண்ணி பார்த்தாங்க 44. இந்திக்கு எதிர்ப்பு எப்படியும் குறைஞ்சி தான் இருக்கும் பார்த்தாங்க. இல்லை, அதுவும் 44. என்ன பண்ணுவது? எல்லாம் கையை பிசைகிறான் இந்தி வரியன் எல்லாம். ஆதரவும் 44, எதிர்ப்பு 44. நேரு பார்த்தார். அவர் கொஞ்சம் இயல்பாக எல்லாரையும் அனுசரித்து போகிற ஒரு மனநிலை உடையவர். காரணம் வெளிநாட்டில் படித்தவர், முற்போக்காளர், நாத்திகர், எல்லா சிறப்பும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவர் அறிவித்தார், நம்ம ஆட்சி மொழி குழுவில் இந்த வாக்கெடுப்பை நடத்துவதை அடுத்த கட்டமாக நடத்துவோம், எல்லா அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களும் அதில் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று அறிவித்தார். அதே போல் எல்லா உறுப்பினர்களும் வந்து மறுபடியும் இந்தியாவின் ஆட்சி மொழி இருக்கணுமா வேண்டாமா, ஒரே கேள்வி தான். இன்னொரு மொழியை பற்றியே பேசலை அவங்க. இந்தி இருக்கணுமா வேண்டாமா, அவ்வளோதான். எல்லாம் வாக்களித்தாங்க. இந்தி இருக்க வேண்டும் 77 வாக்கு, இந்தி இருக்கக்கூடாது
எல்லாம் அவளோட பார்க்குறாங்க. அதுவும் 77 வாக்கு. என்ன பண்ணுவான் இப்போது? அந்த குழுவின் தலைவராக இருந்தவர், அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க வேண்டியவர். அதுதான் ஒரு மரபு, அதுதான் கௌரவம், கண்ணியம், நாகரிகம், எல்லாமே அதுதான். ஆனால் அவர் யாருடைய சூழ்ச்சிக்கு பலியானவரோ தெரியவில்லை. அவர் உடனே மரபை மீறி என்னுடைய வாக்கை இந்திக்கு ஆதரவாய் போடுகிறேன் என்று போட்டார். அதுக்கு பேர் உரிமை வாக்கு, காஸ்டிங் ஓட்டுமாங்க. அந்த உரிமை வாக்கை போட்டார். இந்த ஒற்றை வாக்கில் தான் இந்தி ஆட்சி மொழியாக வேண்டும். உடனே எல்லாம் துள்ளி குதிக்கிறான் இந்திக்காரன்லாம். ஒரே ஒரு வாக்கு தான். இந்தியா முழுவதும் வாக்கெடுப்பு நடத்தி ஏராளமான வாக்கு வேறுபாட்டில் இந்திய ஆட்சி மொழியாகிவிட்டது என்பதெல்லாம் கிடையாது. நடுவராக இருந்தவர் போட்ட, அநாகரிகமாக போட்ட ஒற்றை வாக்கில் தான் இந்தி. இதுதான் என்னுடைய. அப்படி போட்டவர் யார் என்றால், பல பேர் அவர் பெயரை ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவாங்க. ராஜேந்திர பிரசாத் இந்தி வெறியர் தான், முதல் குடியரசுத் தலைவர் தான். ஆனால் இந்த வாக்கை போட்டவர் பட்டாபி சீதாராம் ஐயா. அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் தான் போட்டார். அவர் வைத்த கொள்ளி தான் இது. அதனால தான் இப்போ சொல்கிறோம், தீ பரவட்டும். அன்னைக்கு பரவின தீ இன்றைக்கி மொழி உணர்வு தீ எல்லா உள்ளத்துலேயும் பரவி இருக்குதே, இது அணையக்கூடாது. அந்த ஒற்றை வாக்கில் தான் வந்துச்சு. ஆனால் இந்திக்காரர்கள் கொஞ்சம் அதில் நேர்மையாக உள்ளவங்கள்லாம் பயந்து இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டு பண்ணும், அதனால் இந்தி உடனடியாக ஆட்சி மொழியாக வேண்டாம், 15 ஆண்டு எடுத்துக்கொள்வோம், அதுக்குள்ளே பல பேரை விலை பேசி விடுவோம், பல பேருக்கு ஆசை காட்டி வலை வீசி விடுவோம், இன்னும் சில பேரை எட்டப்பர்கள் ஆக்கி விடுவோம். கட்டப்பன் பண்ணிருந்தால் எட்டப்பன் இருக்க மாட்டானா? எல்லாருமா கட்டப்பன். எட்டப்பன் இன்றைக்கி அதிகரிக்க வைப்போம். நடக்குதே இப்போது, இன்றைக்கி நடக்குதே. அதே மாதிரி இந்த எண்ணத்தில் 1965 ஜனவரி 25 முதல் இந்திய ஆட்சி மொழி அறிவிக்கப்படுவது 1950 ஜனவரி 26. ஒரு 15 ஆண்டு எடுத்துக்குவோம். அது வரைக்கும் இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலமும் இருக்கட்டும். நமக்கு ஒரு சலுகை கொடுக்குறாராம் அவர், இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலமும் இருக்கட்டும். ஆனால் 15 ஆண்டுக்கு பிறகு இந்தி மட்டுமே இருக்கும். அதை கண்டித்து தான் 65 மொழி போராட்டம். அதை சொல்வது தான் இந்த பராசக்தி படம். உடனே அண்ணா அறிவிச்சிட்டார், 2 ஆண்டுக்கு முன்னாலேயே 63லேயே ஆட்சி மொழியாக இந்தி வரக்கூடாது என்பதற்கான போராட்டத்தை அறிவிச்சிட்டார். ஆனால் 64ல் நேரு இறந்துட்டார். நேரு இருந்திருந்தாருன்னா இவ்வளவு கடுமை வந்திருக்காது. நேரு மிக நேர்மையாக இந்திய அரசியல் சட்டம் ஏற்றிருக்கிற 8வது அட்டவணையில் இருக்கின்ற எல்லா மொழிகளும் தேசிய மொழிகள்னு அறிவித்தார். தேசிய மொழிகள் அது முதற்கட்ட வெற்றி. அதை பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அன்றைக்கு குரல் கொடுத்தவர் ஈவேக்கு சம்பத் 59ல். 62ல் தான் அறிஞர் அண்ணா போகிறார் நாடாளுமன்றத்துக்கு. அவர் அதை உறுதிப்படுத்தினார். 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் அன்றைக்கு 14 மொழி, இன்றைக்கி 22 மொழி. அந்த விதி அப்படியே பொருந்தும். இன்றைக்கி 22 மொழியும் இந்தியாவின் தேசிய மொழி என்பது நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி பெறப்பட்டு விட்டது. ஆனால் அரசியல் சட்டத்தில் தேசிய மொழின்னு ஒரு சொல்லே கிடையாது, எந்த மொழியும் கிடையாது. நேரு சொன்னார், சட்டத்தில் இல்லைங்களே, நீங்கள் தானே சொல்கிறீங்க, இதை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு. பிரதமர் சொல்வது சட்டத்திற்கு சமம், அதையும் சொன்னார். இப்போ இருக்கிற ஆட்சியாளர் அதை ஒத்துக்கிறாங்க. 22 மொழியும் தேசிய மொழி சொல்லுவாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தால் இந்தியில் ஒளிபரப்புனா அதுக்கு பேர் தேசிய ஒளிபரப்பு, நேஷனல் பிராட்காஸ்ட். அதையே மற்ற மாநில மொழிகளில் ஒளிபரப்பினால் பிராந்திய ஒளிபரப்பு, ரீஜனல் பிராட்காஸ்ட். தப்பு என்று சொல்லுகின்ற துணிச்சலை பெற வேண்டும். வரலாறு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அந்த துணிச்சலை வரும். நேரு கொடுத்த வாக்குறுதி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். இந்த அரசியல் கட்சிகள் அன்றாட அரசியலை பேசி பேசி நம்முடைய வேர்களை அடையாளம் காட்டாமல், அல்லது அடையாளம் காட்டுவதில் வேகம் காட்டாமல் கொஞ்சம் குறைந்ததுனாலே யாரோ எதையோ பேச தொடங்கிவிட்டார்கள். இந்த பராசக்தி போன்ற படங்கள் ஒரு காலகட்டத்தை காட்டுகின்ற படமாக மிக துணிச்சலோடு எடுக்கப்பட்டதுனாலே இவற்றை இன்றைக்கு சிந்திக்க முடியுது, நினைவு கூற முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் வருது, என்னதாங்க நடந்துச்சு அப்போ, நாங்கள்லாம் பிறக்காத காலம் சொல்லுங்கள் கொஞ்சம், அப்படிங்கிற ஆர்வம் வருது. அப்போ தான் இதெல்லாம் சொல்கிறோம். உண்மையிலே நம்முடைய மொழி தேசிய மொழி. டெல்லிக்கு போகிறீங்க, பேசுங்க ராஷ்ட்ரிய பாஷாவில், கேட்குறானவன். உன்னுடைய ராஷ்ட்ரிய பாஷா ஹிந்தி, என்னுடைய ராஷ்ட்ரிய பாஷா தமிழ். அவன் அலறணும். யார் சொன்னது? சட்டப்படி அதுதான் இந்திய பிரதமரே சொன்னது, நாடாளுமன்றத்தில் சொன்னது. அப்போ இப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு? நாங்கள் தேசிய மொழி தகுதியெல்லாம் வாங்கிட்டோம், எங்களுக்கு வேண்டியது ஆட்சி மொழி தகுதி. இதான் இப்போ சிக்கல். ஆட்சி மொழியாக வேண்டும். எத்தனை மொழி? 22 மொழியும் நமக்கு மட்டும் கோரிக்கை கொடுக்கல,
பெரியார் 1938 கட்டாய இந்தி விலக்கிக் கொள்ளப்படுகிறது என்ற ஆணையை பெற்றுக் கொடுத்ததனால் காப்பாற்றப்பட்டது தமிழ் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மொழிகளும். எல்லா மாநில மொழியும் தூங்குணுச்சு. நம்ம போராடினோம், வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றதுனால எல்லா மாநில மொழிகளும் காப்பாற்றப்பட்டன. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, கல்லூரிகளில் செம்மொழி தகுதி பெற்ற மொழி மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு ஆணையை வெள்ளைக்காரனை வச்சே போட வச்சுட்டாங்க. அன்றைக்கி செம்மொழி தகுதி பெற்ற மொழி சமஸ்கிருதம். அப்போ எல்லா கல்லூரிகளையும் அது இருந்தால் போதுன்ட்டாங்க. நம்முடைய தமிழுக்கு பேர் வெர்னாக்குலர் லேங்குவேஜ், அது வட்டார மொழி, அடிமை மொழி. இதெல்லாம் கல்லூரிக்கு வேண்டான்ட்டான். பள்ளிகள்லேயே வேண்டாங்கிறது தான் 38 மொழி போர். பள்ளியிலேயே வேண்டாம். இதை மாற்றி பள்ளிகளிலும் அந்தந்த மாநில மொழி, கல்லூரிகளிலும் அந்தந்த மாநில மொழி என்பதை நிலைநிறுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம். அதற்கு போராடிய மாபெரும் தலைவர் பெரியார். ஆனால் அந்த பெருமை எனக்கு மட்டுமே வர வேண்டும் அவர் எண்ணவில்லை. அறிஞர்களை முதன்மைப்படுத்தினார். ஒரு இயக்கத்தை மட்டும் முதன்மைப்படுத்தவில்லை, அத்தனை பேருக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை பொது அடையாளமாக நிறுவி காட்டினார். அதனால் வெற்றி பெற்றோம் 38. அதனால் எல்லா இந்திய மொழிகளும் காப்பாற்றப்பட்டன. இப்போ நாம் கேட்குறது அதே தான். 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குங்கள். அதெல்லாம் நாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். பெரும்பாலும் ஊடகங்கள் தான் சொல்லணும். இதெல்லாம் ஆட்சி மொழினா என்னங்க, டெல்லியிலேருந்து வருகிற எல்லா ஆணையும் உங்களுடைய மாநில மொழியில் போடுறதா? கிடையாது. ஒன்றிய அரசுக்கும் இதுக்கும் தொடர்பு அவங்க ஆணை போடுறது மட்டும்தான். ஆட்சி மொழியாவது அந்தந்த மாநிலத்தில் 22 மொழியும் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாகணும். இப்போ உடனே இடையில பூந்துக்குவாங்க. அதுதான் இருக்குதே, 56லேயே ஆட்சி மொழி ஆக்கிட்டோமே, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி 56லேயே கொண்டு வந்துட்டோமே ஒன்று கேட்பாங்க. அதுக்கு விலை சொல்லணும் இல்லையா? 56ல் ஆட்சி மொழி சட்டம் தான் கொண்டு வந்தோம், நடைமுறைக்கு வரல. பத்திரப்பதிவுத்துறை, மீன்வளத்துறை 2ல் மட்டும்தான் தமிழ், மற்ற எந்த துறையிலையும் தமிழ் இல்லை என்பதை கண்டுபிடித்தவர் அறிஞர் அண்ணா. 67 ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தார், 56லேயே தமிழ் ஆட்சி மொழி ஆகிடுச்சு. எங்கே இருக்குது? எங்கும் தமிழ், எங்கே தமிழ்? ஒரு இடத்துல தமிழையே காணும், 2 துறை தான். அண்ணா துடித்து போனார். ஆட்சி மொழி சட்டம் தான் வந்துச்சு, நடைமுறைக்கே வரலையா? வரல. 1968 ஜனவரி 23ஆம் நாள் முழக்கமிட்டார் சட்டமன்றத்தில் அறிஞர் அண்ணா, என்னுடைய அன்னை தமிழை ஆட்சி மொழியாக்குவேன், அதான் என் கனவு. ஆனால் அதற்கு ஒரு 5 ஆண்டுகள் கொடுங்கள். நான் ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சர் தான், அதிகாரமில்லாத மாநில அரசினுடைய முதலமைச்சர் தான், முள்படுக்கையிலே படுத்திருக்கிற முதலமைச்சர் தான். தன்னை ரொம்ப எளிமைப்படுத்திக்கிட்டார். அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சது அதிகாரம் முழுக்க வேறு எங்கேயோ குவிஞ்சு கிடக்குன்ட்டு. ஒரு 5 ஆண்டு கொடுங்கள், 5 ஆண்டுக்குள் நான் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை நிலைநாட்டுவேன், தமிழை ஆட்சி மொழியாக்குவேன். ஒருவேளை அந்த 5 ஆண்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் இந்த முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிவேன் என்றார். இங்கேயும் சில பேர் பூந்துருவாங்க, அண்ணா 2 ஆண்டில் இறந்துட்டாருங்க, அண்ணா மட்டும் இறந்துருந்தாருன்னா நிறைவேற்றி இருப்பாருங்கம்பாங்க. அதுவும் உண்மை இல்லை. அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் மிக நேர்மையாக அண்ணா 2 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டார், அவர் அறிவித்தது 5 ஆண்டு, எஞ்சி இருப்பது 3 ஆண்டு, மூவாண்டு முனைப்பு திட்டம் என்று அறிவித்தார். அதே திசையில் அண்ணா காட்டிய அதே திசையில் அண்ணா ஊட்டிய அதே உணர்ச்சியில் செயல்பட்டார். ஆனால் அதை பல பேர் குறுக்கே புகுந்து அவருடைய ஊக்கத்தை குலைத்தார்கள், நோக்கத்தை சிதைத்தார்கள். அது தனி, நிறைவேறலை. கடைசியில் ஆட்சியே போயிடுச்சு. ஆட்சி கலைக்கப்பட்டது, ஆட்சி போகலை, ஆட்சியை கலைக்கப்பட்டது, அதனால் நின்றுடுச்சு. இப்பொழுது நாம் வைக்க வேண்டிய கோரிக்கை, அண்ணாவின் கனவை நிறைவேற்று, 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கு. ஆட்சி மொழி ஆக்கினால் என்னாகும் அதை சொல்லணும். ஆட்சி மொழி என்பதற்குள்ளே இருப்பது 4 கூறுகள். ஆட்சி மொழி அப்படின்னா பல பேர் நினச்சிருக்கிறாங்க இந்த அலுவலகத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே வந்துடும் அப்படின்னு. அது மட்டும் அல்ல, ஆட்சி மொழிக்குள்ளே இருப்பது 4 கூறுகள், 4 பிரிவை சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆட்சி மொழி. ஒன்று, அந்தந்த மாநில மொழியில் தான் தேர்வு நடக்கும். தேர்வு மொழி முதல் கூறு. இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், அஞ்சல் துறை, ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன், வங்கி தேர்வு எல்லாம் விதவிதமாக நடக்குது. இந்த அனைத்து இந்திய தேர்வுகள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் நடக்கும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திற்கும். தேர்வு மொழி. 2வது அலுவல் மொழி. இப்போ எந்த வங்கிக்கு போனாலும் ஒன்று இந்தியில் தொங்குது, ஆங்கிலத்தில் தொங்குது, என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு புரிய மாட்டாங்குது. அந்த முறை மாறி அந்தந்த மாநில மொழியில் அலுவல் நடக்கும், அலுவல் மொழி.
மூன்றாவது பயிற்று மொழி. இப்போ விதவிதமான மாநில கல்வி, சிபிஎஸ்சி கல்வி, ஐஎஸ்சி கல்வி, கேஜி கேந்திரிய வித்யாலயா கல்வி, டூன்ஸ் அந்த கல்வி, விதவிதமான கல்வி முறைகள். விதவிதமான கல்வி முறைகள் மூலம் ஒரு புதிய வகையான வர்ணாசிரம முறை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் பயிற்று மொழி எங்கள் மாநில மொழி தான் இருக்க வேண்டும் இவர்கள் முடிவெடுத்து விட்டால் எல்லா கல்வியிலும் பயிற்று மொழியாக அந்த மாநில மொழி இடம்பெறும். 4 தொடர்பு மொழி, லிங்க் லாங்குவேஜ். இந்த 4ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆட்சி மொழி. அதை நோக்கித்தான் நாம் சொல்ல வேண்டும். தேர்வு மொழியும் அலுவல் மொழியும் பயிற்று மொழியும் தொடர்பு மொழியும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆட்சி மொழி. அந்த ஆட்சி மொழியாக இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும் என்பதை தமிழ்நாடு தான் குரல் கொடுக்கும். காரணம், அதுக்கு போராடிய வரலாறும் வெற்றி பெற்ற வரலாறும் தமிழ்நாட்டிற்குத்தான் உண்டு, பெரியார் மண்ணுக்குத்தான் உண்டு, திராவிட இயக்கத்திற்குத்தான் உண்டு. அந்த வரலாற்றை நினைவுபடுத்துவதற்காகத்தான் பராசக்தியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. இந்த மொழிப்போருக்காக 4 கட்ட மொழிப்போர் நடந்தது. 38 மொழிப்போர், கட்டாயம் இந்தியை திணிப்பது. 48 மொழிப்போர், கட்டாயம் கல்வி, இந்தியை திணிப்பது. இந்த ரெண்டும். 65 மொழிப்போர் ஆட்சி மொழிக்காக. இன்னொரு போரும் இருக்குது, 1986 நடந்த போர். அதை அறிவித்த இடமே கோவை தான். 86 போர். முதல் கட்டம் 38 மொழி போர் 1.5 ஆண்டு நடந்தது, 2 பேர் இறந்தாங்க. 48 மொழி போர் 56 நாள் நடந்தது, யாரும் இறக்கலை. 65 மொழி போர் 50 நாள் தான் நடந்துச்சு, ஆனால் 400 பேருக்கு மேல் இறந்தார்கள். 1986 மொழிப்போர் 144 நாட்கள் நீண்ட காலம் நடந்துச்சு, ஏறத்தாழ 80 பேருக்கு மேலே இறந்தாங்க. அதை பற்றி பல பேர் பேச மாட்டேங்கிறாங்க. 65 மொழிப்போரும் 1986 மொழிப்போரும் ஆட்சி மொழி தொடர்பானவை. 65 மொழிப்போர் தான் ரொம்ப முதன்மை மையம். எதிரியை நோக்கித்தான் துப்பாக்கியை தூக்க வேண்டும் இராணுவம். ஆனால் சொந்த நாட்டுக்காரனுக்கு எதிராகவே துப்பாக்கியை தூக்கியது இராணுவம் 65 மொழிப்போரில். வரலாற்றிலேயே இல்லாத ஒரு வியப்பு அது. உன்னுடைய மொழிக்கு ஆதரவாக குரல் கொடுக்காதே என்று வந்தவன் இன்னொரு நாட்டுக்காரன் அல்ல, சொந்த நாட்டுக்காரன். நம்முடைய வரிப்பணத்தில் உயிர் வாழுகின்ற இராணுவம் வந்தது. இராணுவம் முதல் முறையாக இறங்கியது 65 மொழிப்போரில் தான். அவங்க எல்லாருமே இந்தி வரி பிடித்தவர்கள். நம்முடைய மொழியினுடைய பெருமையும் தெரியாது, அருமையும் தெரியாது, மொழியே தெரியாது. யாரெல்லாம் தமிழ் வாழ்க என்கிறார்களோ, இந்தி ஒழிக என்கிறார்களோ அவர்களை நோக்கி உடனே துப்பாக்கியை தூக்குவான். அப்படி தான் 65 மொழிப்போர். 64 மொழிப்போரில் ஜனவரி 25 தன்னுடைய உடம்பை தீக்கிரையாக்கி கொண்டவர் உலகத்திலேயே முதல் முறையாக மொழிக்காக உயிரிழந்த தியாகி சின்னச்சாமி. அது 64 ஜனவரி 25. அதை இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நினைவூட்டி கொண்டிருக்கிறோம். வீர வணக்க நாள். 65லையும் அதே ஜனவரி 25 தான் போராட்டம் தொடங்கியது. அடுத்த 2 நாள் ஜனவரி 27 எங்கெல்லாம் மாணவர் ஊர்வலம் வருகிறதோ அங்கேயெல்லாம் துப்பாக்கியால் சுடுங்கள் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் என்று பெயர் அவர், அன்றைய காவல்துறை அமைச்சர், சொன்னால் வருத்தம், எளிமையின் வடிவம் என்று சொல்லப்படுகின்ற கக்கன், அவர்கள்தான் முடிவெடுத்தார்கள். உயிரை தமிழுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகின்ற மாணவனே, உயிரை நாங்கள் தமிழுக்காக எடுப்போம் என்றார்கள். கொடுக்க முன் வந்தவர்கள் மாணவர்கள், எடுக்க முன் வந்தவர்கள், அவர்களுக்கு என்ன பெயர் சொல்வது என்றே தெரியவில்லை. ஜனவரி 27 அண்ணாமலை பல்கலைக்கழகம், மாணவர்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் திரும்பிச் செல்லுங்கள், சிதறி ஓடுங்கள் என்று அச்சுறுத்தினான். ஆனால் மாணவர் படை முன்னேறி வந்தது. முதலிலே வந்த மாணவர் மேலே துப்பாக்கியை சுட்டான், சுருண்டு விழுந்தார், இறந்து போனார். அவர்தான் ராசேந்திரன். அவர் ஊர் சிவகங்கை, அவங்க அப்பா காவல்துறை அதிகாரி. அவர் கல்லல், காரைக்குடி பக்கத்தில் அலுவல் புரிகிறார். சொந்த ஊர் சிவகங்கை, ஆனால் இறந்து விழுந்த இடம் சிதம்பரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்த பொழுது, நான்லாம் மாணவர்களாக கடைசி வரைக்கும், நான்லாம் கல்லூரியில் இருந்த பொழுதும் சரி, ஆசிரியர் கல்லூரிக்கு போன பொழுதும் சரி, நான்லாம் முழுக்கால் சட்டை போட்டதே இல்லை, எல்லாம் வேட்டி தான். எங்கள் காலம் அப்படி தான் இருக்கும். ராஜேந்திரனும் வேட்டி கட்டிய உடலோடு தான் அவர் இறந்து விழுந்தார். இன்றைக்கு அவருடைய சிலை இருக்கிறது வேட்டி கட்டிய கோலத்தில் தான் இருக்கும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் வேட்டி கட்டிய ராஜேந்திரன் தான். ஒரு மாணவர் இறந்து விழுந்தார், இராணுவத்தால் உயிர் பறிக்கப்பட்டார் என்ற உடனே தான்
பள்ளி கல்லூரி எல்லாம் திரண்டு மாணவர்கள் கொந்தளிப்போடு வெளியே வந்தார்கள். இந்தி எதிர்ப்பு என்பது கொழுந்து விட்டு எறிந்தது. 18 நாட்கள் தமிழ்நாடு செயலற்று நின்றது. எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லை, எந்த ஒரு அலுவலகமும் இயங்கவில்லை, அரசாங்கமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்தது. எங்கே பார்த்தால் 144 எல்லா பக்கம் தடை உத்தரவு, ஊரடங்கு, யாரும் வெளியே வரக்கூடாது. அதில் ஒரு கட்டமாகத்தான் 1965 பிப்ரவரி 10ஆம் நாள் அறிவிச்சிட்டாங்க இந்தி எழுத்துக்களை அழிப்பது என்று. அப்படி அழிக்கிற பொழுது அங்கங்கே இருக்கிற இந்தி எழுத்துக்களை எல்லாம் அழிக்கிறாங்க. குறிப்பாக அந்த அஞ்சலகத்தில் இருக்கிற எழுத்துக்களை அழிப்பது. அப்படி அழிக்கிற பொழுது 40 இடங்களில் துப்பாக்கி சூடு. அன்றைக்கி தான் நம்முடைய திருப்பூரில் 2 காவல்துறை அதிகாரிகள் எரிக்கப்பட்டார்கள். வெள்ளக்கோயிலில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பல பேர் இறந்தார்கள். ஈரோடு பக்கம் குமாரபாளையத்தில் நிறைய பேர் இறந்தார்கள். கரூர் 40 ஊர், எண்ணிக்கை அதிகம், ஆனால் அரசு சொன்னது மிக குறைவு. கோவையில் அஞ்சலகத்தில் இந்தி எழுத்துக்களை எல்லாம் அழித்து விட்டு வந்த பொழுது ஒரு திரையரங்கத்தில் இந்தி படமே ஓட்டுறான். அவன் மாணவருடைய உணர்வை எப்படி தான் பார்ப்போம், சீன்றான். இந்தி படமே, இந்தி எழுத்தே கூடாதுங்கிறோம், இந்தி படமே ஓட்டுறேன் நீ. அதுக்கு பேரே ஆயா தூபான், ஒரு இந்தி படம். அதுக்கு பேரே புயல் வருகிறது, வந்துட்டோண்டா புயல் அப்படின்னு அந்த திரையரங்கத்துக்குள்ளே உள்ளே புகுந்துட்டாங்க மாணவர்கள். அங்கே உடனே வெடித்த கலவரத்தில் அந்த திரையெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு. இந்தி படத்தை நிறுத்து, அது ஓடும், வேணா நீ ஓடு உள்ள. அது நாஸ் திரையரங்கம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஓடாமல் இருக்குது, வெறும் கட்டடமாக நிற்கிது. அந்த நாஸ் திரையரங்கத்தில் தான் இராணுவம் உள்ளே வந்துருச்சு. வந்த உடனே சுட்டான் ஒரு மாணவன், தேவாங்கப்பள்ளி மாணவன். ஒரு மாணவனும் ஒரு அம்மா, சரோஜினின்னு பேர், அந்த அம்மாவும் அங்கேயே விழுந்தாங்க, இறந்து போய் விழுந்தாங்க. அவங்களெல்லாம் போய் யாரும் நினைக்க போகிறதில்ல. இது நடந்ததெல்லாம் பிப்ரவரி 10. இப்படி ஊருக்கு ஊர் வரலாறு இருக்குது. அதில் வெள்ளக்கோயில், குமாரபாளையம், அந்த கண்ணீர் வரலாறுலாம் அதிகம். பெரும்பாலும் இறந்து போனவங்க அதிகமாக இருந்த இடம் கோவை தான், கொங்கு நாட்டு மண் தான். இங்கே தான் அதிகம், இங்கே தான் உணர்ச்சியும் அதிகம். இதுதான் 10ஆம் நாள் நடந்தது. அடுத்த 2 நாள் கழித்து தான் பொள்ளாச்சியில் நடந்துச்சு, பிப்ரவரி 12. அன்றைக்கி தான் உச்சகட்டம், அதோடு முடியுது. அங்கேயும் ஊரடங்கு இருக்குது. அந்த ஊரடங்கையும் மீறி ஊர்வலம் போகிறார்கள். அஞ்சலகத்தில் இருக்கிற எழுத்தை தான், யாரையும் ஒழிக்க இல்லை, யாரையும் அழிக்க இல்லை, யாரையும் உயிரோடு எரிப்பதற்காக அல்ல, தங்களுடைய எதிர்ப்பை காட்ட இந்தி எழுத்தை அழிக்க, தார் கொண்டு அழிக்க, அவ்வளவுதான் நோக்கம். அதை கூட அனுமதிக்க மாட்டேங்கிறான். அதில் ஒருத்தர் தோளில் ஒருத்தர் ஏறி நின்று 10வது படிக்கிற ஒரு மாணவன், அந்த மாணவன் போய் அஞ்சலகத்தில் இருக்கிற அந்த இந்தி எழுத்தை அழித்தான். அழிக்கிற பொழுது உடனே இந்தியை அழிக்கிறாயா என்று அந்த இந்திக்காரன் தானே பெரும்பாலும் இராணுவம், உடனே சுட்டுட்டான். எந்த விதமான எச்சரிக்கையும் செய்யலை. வான் நோக்கி சுடலை, முழங்கால் கீழே சுடலை, நேராக பையனை பார்த்து சுட்டான், இறந்து விழுந்தான். ஒரு மாணவன், ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் இறந்து விழுந்தால் மக்களுடைய மனம் எப்படியெல்லாம் பதைக்கும். ஒரு சிறு கல்லுப்பட்டால் கூட யாரா அடித்தவன் என் குழந்தை என்று தானே அலறுவார்கள், அது யாருடைய குழந்தையாக இருந்தாலும். இது ஒரு மாணவனையே இப்படி கொள்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சூழ்ந்திருந்த அத்தனை மக்களும் கையில் கிடச்சதெல்லாம் எடுத்துக்கொண்டு இராணுவத்தை துரத்த, அவர்களும் தான் தோன்றித்தனமாய் கண்ணை மூடிக்கொண்டு சுட, இறந்து போன உடல்கள், விழுந்த உடல்களையெல்லாம் அவர்களே சுமந்து கொண்டு திசைக்கு ஒருவராய் ஓடினார்கள். அப்படி பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் இடையில் உள்ள சுடுகாட்டில் கொன்று போய் குவித்து குவித்து எரித்தார்கள். அதுபோகவே இடமில்லை, மிச்சமுள்ள உடல்களை எல்லாம் பொள்ளாச்சிக்கும் கோவைக்கும் இடையில் மதுக்கரை இராணுவ மைதானத்தில் புதைத்தார்கள். உடனே எத்தனை பேரை நீங்கள் கொன்று குவித்தீர்கள் என்று விவாத சட்டமன்றத்தில் வந்துச்சு. எங்கள் இளைஞர்களை எல்லாம் நீங்கள் கொன்று குவித்து விட்டீர்கள், 100கணக்கில் கொன்று குவித்து விட்டீர்கள் என்று கோவையைச் சேர்ந்த மதியழகன் தான் பேசினார். அப்போ முதலமைச்சர் ஆணவத்தோடு பேசினார். நாங்கள் ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி 100கணக்கிலெல்லாம் கொன்று குவிக்கலை, ஒரு 52 பேரை தான் கொன்று குவித்தோம் ஒத்துக்கிட்டார். 52 பேரை தான் சுட்டு கொன்றோம், கொன்று குவித்தோம். ஒரு முதலமைச்சரே வாக்குமூலம் கொடுக்குறார். நாமும் என்ன பண்ணோம், இது மாதிரி பொள்ளாச்சியில் 20 பேர் இறந்தார்கள் என்று அரசு சொல்லுகிறது, முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் உண்மையில் இறந்தவர்கள் 50 பேருக்கு மேல், இல்லைங்க 80 பேருக்கு மேல், இல்லைங்க 100 பேருக்கு மேல் சொல்லி கொண்டிருந்தோம். 8 ஆண்டுக்கு முன்னால் ஒரு இராணுவ தளபதி அண்ணா அறிவாலயம் வந்தார், திமுக அலுவலகத்துக்கு வந்தவர் தான். பொள்ளாச்சியில் நடந்த அந்த மாபெரும் படுகொலையிலே பங்கேற்ற பாவி நான் தமிழன் தான்.
ஆனால் உண்மையை சொல்ல முடியாத பாவி அன்றைக்கு. இன்றைக்கி நான் சொல்லலாம். நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு எண்ணிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே இறந்து போன உடல்களை எண்ணி புதைக்கிற பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் நானும் ஒருத்தன். 250 பேருக்கு மேலே இறந்தார்கள் அங்கே. அப்போ தான் உண்மையே தெரிஞ்சுது. அவ்வளோ பேருங்களா? 250 பேருக்கு மேலே இறந்தாங்க பொள்ளாச்சியிலையா? ஒன்றுமே யாருன்னு தெரியாது, பேரும் தெரியாது, முகவரியும் தெரியாது. மொழிப்போர் காவலர், மொழிப்போர் தியாகி என்ற விருதும் கிடையாது, உதவித்தொகையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அடையாளம் வரலாற்றில் இடமே கிடையாது. காரணம் மேலிருந்து வந்த ஆணையப்படி. அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்று புதைச்சோம், எரித்தோம், 2 இடத்துல செஞ்சுட்டோம் எல்லாத்தையும். ஆனால் என்னுடைய மனசாட்சி கேட்கல. சொல்ல வந்திருக்கிறேன் சொன்னார். சொன்னதை உடனே அன்றைக்கே கலைஞர் தொலைக்காட்சியில் அதை ஒளிபரப்பு செய்தார் கலைஞர். உண்மையில் அப்போ தான் தெரிஞ்சது உச்சகட்டமாக நடந்தது பொள்ளாச்சி படுகொலை. 250 பேருக்கு மேலே என்றால் மொத்தத்தில் 400 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. மொழிக்காக உலகத்திலேயே தன்னுடைய உடம்பை தீக்கு இரையாக்கி கொண்டவர் சின்னசாமி. உலகத்திலேயே வியட்நாமில் உள்ள துறவியர்கள் நாட்டு விடுதலைக்காக அது மாதிரி குளித்தாங்க. மொழிக்காக இறந்தவர் அவர் தான். ஆனால் மொழிக்காக 400 பேருக்கு மேலே இறந்தது இன்று வரை தமிழ்நாடு மட்டும்தான். இதில் நமக்கு இறுதி தீர்வு என்ன? எத்தனை நாள், எத்தனை ஆண்டு, எத்தனை போர், எத்தனை பேர், எத்தனை தோள் இந்திக்கு எழுவதோ, எத்தனை பேச்சு, எத்தனை தாள், எத்தனை பாடு, எத்தனை தாம் எழுதி குவிப்பதோ, ஒத்தினையும் என்ன மிலை ஒன்றிரண்டு பார்த்துவிட ஊர்ப்படைக்கு நாளந்துரைப்பமே என்று உணர்வு கொந்தளிப்போடு எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். என்ன தீர்வு என்றால், 8வது அட்டவணை ஏற்றுக்கொண்டிருக்கிற 22 மொழிகளும் தேசிய மொழிகளாகிவிட்டன. அது பிரதமர் நேரு கொடுத்த வாக்குறுதி. அதை நாம் திரும்ப சொல்லி நிலைநாட்ட வேண்டும், சட்டத்தில் இடம்பெற வைக்க வேண்டும். அடுத்த கட்டம் 22 மொழிகளும் ஆட்சி மொழி. அதுதான் இப்பொழுது இருக்கிற கோரிக்கை. 22 மொழிகளும் ஆட்சி மொழி. எத்தனை மொழி இந்தியாவில் இருக்குது அந்த ஆராய்ச்சியெலாம் நமக்கு வேண்டாம். அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும். ஆட்சி மொழியானால் அது தேர்வு மொழியாகும், அலுவல் மொழியாகும், பயிற்று மொழியாகும், தொடர்பு மொழியாகும். 4ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆட்சி மொழி. அதை நோக்கி தமிழ்நாடு அனைத்து கட்சிகளும் அனைத்து பிரிவினரும் நடைபோடுவதற்கு இந்த பராசக்தி வழிகாட்டட்டும். நன்றி.